வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்னைக்கு நம்ம மினியேச்சர் செட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற கிச்சன் டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாமே மினியேச்சர் செட்டப்பில் நான் காமிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும், அதே டைமில் நீங்கள் இதை உங்கள் வீட்லேயே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அத்தை, சூப்பர் வீடியோ அத்தை. இது கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. நம்ம கிச்சனில் டெய்லி யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர், அதாவது சர்க்கரை நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த சர்க்கரையில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி எறும்பு மொய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த எறும்பு வராமல் தடுக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த முதல் டிப்ஸ். சரி வாங்க, என்னென்ன ஆட் பண்ணால் எறும்பு வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ டப்பாலையோ இல்லைனா ஏதாவது கவர்லையோ நம்ம சர்க்கரை போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த எறும்பு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கிராம்பு எடுத்து அதை சர்க்கரையில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த கிராம்பு ஸ்மெல்லுக்கு இந்த எறும்பெல்லாம் வராமல் தடுக்கலாம். சூப்பர்ல. டிப் நம்பர் 2. நம்ம முட்டையெல்லாம் நிறைய பேர் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆக்சுவலாக நம்ம முட்டையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது. ஏன்னா அதோட சத்தான தன்மை குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெளியவும் ரொம்ப நாள் வைக்க முடியாது. என்ன பண்ணலாம்? அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ரீஃபைன் ஆயில் எடுத்துக்கலாம். ரீஃபைன் ஆயில் எடுத்துட்டு இந்த எக்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு ப்ரஷ்லையோ இல்லை கையாலேயோ நீங்கள் தொட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெயை அந்த எக்கு ஷெல்லு, அதாவது அந்த முட்டை கூடு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கூர்மையான பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எக்கில் கூர்மையான பகுதி இருக்குல்ல, அதை தலைகீழாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரேயில் வச்சிட்டிங்கன்னா இந்த எக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் அதே டைமில் கெட்டு போகாமல் நம்ம வச்சுக்கலாம். டிப் நம்பர் 3. நம்ம கிச்சனில் ரொம்பவே அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி. அது டிஃபன் அரிசியாக இருக்கட்டும் இல்லை எந்த அரிசியானாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக புழு அதுக்கப்புறமா வண்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணுவோம்ல பிரிஞ்சி இலை, அந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் டப்பாலையோ இல்லைன்னா நீங்கள் சாக்குலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக பிரிஞ்சி இலையை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புழு அதுக்கப்புறமா வண்டு அதுக்கப்புறமா எறும்பு இதெல்லாம் வராம தடுக்கலாம். டிப் நம்பர் 4. நம்ம தக்காளி எல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப நாளைக்கு கெடாமல் அழுகி போகாமல் இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாமலே எப்படி தக்காளியை கெடாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற டிப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தக்காளி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா கழுவி நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா
ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு சேர்த்து அந்த உப்பை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. அந்த தண்ணியில கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒவ்வொரு தக்காளியும் உள்ள எடுத்து போட்டு டிப் பண்ணி வச்சிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தக்காளியெல்லாம் எடுத்து ஒன்றுன்னா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை ஒரு சுத்தமான துணியை வச்சோ நல்லா தொடச்சிட்டு ஈரத்தன்மை இல்லாமல் அப்படி தொடச்சி நீங்கள் வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் தக்காளியை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5. பச்சை மிளகாலாம் வாங்கின உடனே நம்மளுக்கு ஒரு 2 நாளே காஞ்சு போயிடும். அந்த காஞ்சு போகாம இருக்கிறதுக்கான டிப்பு தான் வந்து இந்த வீடியோல நான் இப்ப சொல்லியிருக்கேன். பச்சை மிளகாவை காஞ்சு போகாம ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு உப்பை வந்து நல்லா நிறைச்சி வச்சிருங்க. நிறைச்சி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி வச்சிட்டிங்கன்னா பச்சை மிளகால இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையும் இந்த உப்பு உறிஞ்சிரும். இதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் பாருங்க. இந்த உப்போடு சேர்த்து நீங்கள் கொஞ்சமாக வந்து அரிசியும் சேர்த்து போட்டிங்கன்னா பச்சை மிளகாயில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சை மிளகாய் வச்சிருக்கலாம். டிப் நம்பர் 6. நம்ம வீட்டில் செய்கிற நெய்யா இருக்கட்டும் இல்லை கடையில் வாங்குற நெய்யா இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு வந்து வச்சிருக்க முடியாது. அப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் அதே டைமில் நல்ல ஸ்மெல்லோடையும் வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெய் கெட்டு போகாமையும் அதே டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுக்கு நம்ம சின்ன பீஸாக வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெல்லத்தை வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் அதே டைமில் நல்லா ஸ்மெல்லாகவும் நம்மளுக்கு நெய் வந்து இருக்கும். டிப் நம்பர் 7. ரொம்ப நாளைக்கு வந்து கத்தியை யூஸ் பண்ணி அது வந்து ரொம்பவே மொட்டையாக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி வந்துட்டு கத்தியை ஷார்பன் பண்ணலாம் அப்படின்ற டிப் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து பீங்கான் பாத்திரம் மக்கா இருக்கட்டும் இல்லை கப்பாக இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக பீங்கான் பாத்திரம் இருக்கணும். அந்த பீங்கான் பாத்திரத்தோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஷார்பன் ஆயிரும். கத்தி வந்து நல்லா கூர்மையாயிரும். பாருங்க எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு. இது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாகவே நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். டிப் நம்பர் 8. இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்தில் வந்து தயிர் ரொம்பவே புளிக்க ஆரம்பிச்சிரும். தயிரை சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன்.
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தயிரை வந்து மண்பானையில் ஊற்றுங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா கூலிங்காகவும் இருக்கும், அதே டைமில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தயிர் வந்து ரொம்ப சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம வந்து தேங்காய் சில்லை எடுத்துக்கலாம். அது சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் சில்லை வந்து இப்போ தயிரில் போட்டிங்கன்னா தயிர் வந்து சீக்கிரமே புளிக்காமல் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9. நம்ம ஃப்ரிட்ஜை என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லெமன் யூஸ் பண்ணுவாங்க. லெமனுக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா சின்னதாக கறித்துண்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த கறித்துண்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து அதை ஓப்பனாக வச்சுடுங்க. அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் வந்து இந்த கறித்துண்டு வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. ஸோ நம்ம வந்து பட்டர் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த பட்டர் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்து ஒரு மாதிரி புளிச்ச தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி புளிப்பு தன்மை கிடைக்காம இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ பட்டரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சால்ட் ஆட் பண்ண வேணாம். சும்மா வந்து லைட்டாக வந்து இந்த பட்டர் மேலே நம்ம தூவி அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வந்து அதை கவரில் போட்டு வச்சிட்டோன்னா இந்த பட்டர் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதே டைமில் நான் சொன்ன மாதிரி அந்த புளிப்புத்தன்மை நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து இந்த பட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11. நம்ம வீட்டில் வந்து துவரம் பருப்பில் அடிக்கடி வந்து சீக்கிரமாகவே வண்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த வண்டு வந்து வராமல் இருக்கிறதுக்கான டிப்பு தான் நான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்பு வந்து இந்த துவரம் பருப்புக்கு மட்டும் கிடையாது, எந்த வகையான பருப்பு வகைகளுக்கும் வந்து நீங்கள் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் துவரம்பருப்பில் வந்து நான் காட்டுறேன். நீங்கள் துவரம்பருப்பை வந்து டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து வண்டு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, விளக்கெண்ணெய் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும். சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் விளக்கெண்ணெயை வந்து இந்த துவரம்பருப்பில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வண்டுகள் வந்து வராமல் தடுக்கலாம். இது ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு எண்ணெய். ஸோ விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சமைக்கலாம். அதே டைமில் வந்து சீக்கிரமாகவும் வந்து நம்மளுக்கு பருப்பு வந்து வெந்துடும் இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதான டிப்ஸ் தான் அத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.